இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் கடவுள் படைத்த நாட்களில் ஒரு சில நாட்கள் நல்ல நாட்களாகவும் ஒரு சில நாட்கள் ஆகாத நாட்களாகவும் எதனால் சொல்லப்பட்டிருக்குது. சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சரியாக கடைப்பிடிச்சு தான் ஆகணுமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விரிவான விளக்கமான பதிலை பார்க்கலாம். பொதுவாகவே அதாவது கடவுள் படைத்த அத்துணை நாட்களும் நல்ல நாட்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதாவது உண்மையாலுமே உழைப்பை நம்புகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் எல்லா நேரமும் அதாவது அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களுக்கும் எல்லா நேரமும் நல்ல நேரம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியான உண்மை. அந்த வகையில் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் இருந்தால் கூட அதில் அஷ்டமி, நவமி, தேய்பிறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ராகு காலம், யமகண்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரித்து எடுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான காலங்களில் அதாவது நல்ல நாள் இல்லாத நல்ல நேரம் இல்லாத காலத்தில் நன்மையான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா? அப்படி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் நேரம் பார்க்காமல் காலம் பார்க்காமல் அல்லது நல்ல நேரம் நல்ல காலம் யமகண்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனிக்காமல் எல்லா நேரமும் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே இருக்க முடியும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. அந்த வகையில் ஏன் சாஸ்திர ரீதியாக அஷ்டமி சம்பந்தப்பட்ட, நவமி சம்பந்தப்பட்ட, தேய்பிறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தகுதிக்கு தகுந்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதில் ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதாவது தகுதிக்கு தகுந்த முயற்சி எடுக்கும் பொழுது தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் தகுதிக்கு மிகுந்த ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அதில் நமக்கு தடைகளும் இருக்கும், முன்னேற்றம் கிடைக்காது. தடை அப்படிங்கிறது வருஷக்கணக்காக வாழ்வியல் முழுவதும் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் முக்கியமான விஷயங்களையோ முக்கியமான சுப நிகழ்ச்சிகளையோ வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரே திருமணம் அப்படிங்கிற அந்த திருமணம் ஒரே திருமணமாக மறு திருமணமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்ல நாள் பார்த்து, நல்ல கோள் பார்த்து, நல்ல நட்சத்திரம் பார்த்து, நல்ல திதி பார்த்து உங்களுடைய விதியை மதியாக பயன்படுத்திக்கங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. மற்றபடி அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒரு அலுவலகம் போகிறோம் அப்படிங்கிறது அன்றாடம் செல்லக்கூடிய விஷயம். அஷ்டமி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அலுவலகத்துக்கு லீவு போட முடியாது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முயற்சிக்கு அஷ்டமி நவமியில் தள்ளி வைக்க முடியாது. ஆக எந்த முயற்சியாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இடைவிடாத முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தடைபடாத வெற்றி, தடைபடாத மகிழ்ச்சி, தடைபடாத வளர்ச்சி யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தியாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயங்களை அதிகபட்சமாக லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக முதலீடு செய்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது அந்த தொழிலில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் இல்லையா? அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா கீழே விழுந்தால் எழுந்திருக்க முடியாமல் போயிடும் இல்லையா? அதற்காக அந்த நல்ல நேரம் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஒரு கால் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நேரம் இருந்து, நல்ல திசா இருந்து, நல்ல யோகம் இருந்து, அதிர்ஷ்டமான காலம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்ல நேரமே பார்க்காம அதிர்ஷ்டம் உள்ளவன் அஷ்டமியில் தொழில் ஆரம்பித்தாலும் கஷ்டமில்லாத அதிர்ஷ்டத்தை தொட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிறது இதே சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு.